வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம காளான் வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி பண்ணலாங்க. காளான் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. நல்லா சப்பாத்தி சாதம் இதெல்லாம் போட்டு வச்சு சாப்பிட்டா அருமையாக இருக்குங்க. சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இப்போ அந்த அருமையான மஷ்ரூம் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இப்போ நம்ம ஒரு தேவையான அளவு தேங்காய் திருவி எடுத்துக்கலாங்க. ஒரு 1/4 கப் அளவு தேங்காய் திருவி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சம் மசாலா பொருள்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், சோம்புத்தூள், தனியாத்தூள் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி நம்மளுக்கு தேவையான அளவு 2 இல்லை 3 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாங்க. நான் இதில் சேர்த்துருக்கிற எல்லா வகை பொடியும் நான் வீட்டிலையே அரைச்சதாங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சி எடுத்து வச்சிட்டேன். கூடவே இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுற்று அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. இது போல் பவுடரை எடுத்து வச்சிடலாம். இப்போ காளான் ஒரு பேக்கெட் வாங்கிட்டு நம்ம மஞ்சத்தூள் உப்புலாம் போட்டு நல்லா கழுவிட்டு 2-3 தடவை கழுவிட்டு இது போல் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ வாங்க இப்போ இந்த டேஸ்டியான குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதில் ஒரு தக்காளி, 10 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலையும் எடுத்து வச்சுக்கலாம். சின்ன வெங்காயம் சின்னதாக அரிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுத அரைச்சி எடுத்து வச்சிடலாம். இந்த கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு கட் பண்ண வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாங்க. லைட்டாக அப்படி வதங்கின பிறகு நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற காளான் மஷ்ரூம் இதில் போட்டுட்டு வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் போல் அப்படி வதக்கிடலாங்க. கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் போட்டுக்கலாம். இதுவும் 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு விழுது இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதுவும் நம்ம ஒரு பச்சை வாசனை போக 2 நிமிஷம் போல் வதக்கிக்கலாம். நல்லா கலந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த தேங்காய் விழுது இதில் போட்டுடலாங்க. கொஞ்சமாக தண்ணியும் கழுவி ஊற்றிடலாம். இப்போ இந்த காளானுக்கு இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி இதில் ஆட் பண்ணிடலாங்க. இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கல்லுப்பு ஒரு 1/2 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துடலாங்க. நல்லா கலந்துட்டு கொதி வர வரைக்கும் மூடி வச்சிடலாங்க. நல்லா கொதிக்கட்டும். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா பச்சை வாசனை போக நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாங்க. மணக்க மஷ்ரூம் குழம்பு தயாராகிடுச்சுங்க. காளான் குழம்பு தயாராகிடுச்சு. எவ்வளோ அருமையாக இருக்குங்க. நீங்களும் இந்த ஒரு முறை இது போல் செய்து பாருங்கள். நம்ம ஈஸியாகவும் குயிக்காகவும் செஞ்சிடலாங்க. நம்ம பொடி வகைகள் மட்டும் வீட்டில் நம்மளே அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருந்தா இந்த போல் குழம்புலாம் செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் செய்யலாங்க. நல்லா சப்பாத்தி சாதத்துலலாம் போட்டு பேசி சாப்பிடுவோம். அருமையாக இருக்கும். சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. தோசை, சப்பாத்தி, பூரிக்கெலாம் ரொம்ப நல்ல சைட் டிஷ்ஷும் கூடங்க. நீங்கள் இந்த டேஸ்டான காளான் குழம்பு, மஷ்ரூம் குழம்பு இந்த போல் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.